விக்ரம், வேதா வந்து நெறைய விளையாட்டுலாம் விளையாடிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை விக்ரமும் வந்து அங்க இருக்கிறவங்கலாம் விளையாடிட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த கேம்ல வந்து விக்ரம் வந்து வெற்றி பெறாரு. அதனால வந்து இன்னொரு வந்து கூட இருக்க டெனன்ட் வந்து செமையா டென்ஷன் ஆயிறாரு. "நீ வந்து ஏமாத்தி தான் இத ஜெயிச்ச" அப்படின்ற மாதிரி வந்து சண்டைக்கு வராரு. அவங்க பொண்டாட்டியும் வந்து சண்டை போடுறாங்க. இந்த சூழ்நிலையில விக்ரம் வந்து ஒய்ஃப கூப்பிட்டு சண்டை போடுறியே! நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நீ வந்து தோத்துட்டேன்னா தோத்துட்டேன்னு ஒத்துக்காம, தோத்ததுக்காக இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்கியேடான்னு சொல்லிட்டு திட்டி விடுறாரு. அடுத்து வந்து அவர் வந்து விக்ரமோட ஃபேமிலி பத்தி ரொம்ப மோசமா பேசுறாரு. விக்ரம், வேதா வந்து சும்மா பொய்யா தான் வாழ்றாங்க அப்படின்ற மாரிலாம் சொல்றாரு. அதெல்லாம் கேட்டு வந்து விக்ரம் செமையா டென்ஷன் ஆகி அடிக்கவே போயிடுறாரு. 2 பேருமே வந்து கைகலப்பு ஏற்படுது. அங்க இருக்கிறவங்கலாம் விலக்கி விடுறாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் வந்து நெனச்சு வந்து ரொம்ப டென்ஷனா இருக்காங்க எல்லாருமே. இந்த சூழல்ல விக்ரம் கிட்ட வந்து அவங்க வந்து அப்பா வந்து பேசுறாரு. "இங்க பாருப்பா, ரொம்ப கோவப்படாத. நான் சொல்றத கேளு. அவன் பண்ணதெல்லாம் கரெக்ட்டா? அவன நான் சும்மா விடமாட்டேன். இப்ப நீ அவன போய் என்ன பண்ண போற? அவன் வந்து கரெக்ட்டா தானே சொல்லியிருக்கான். என்னப்பா சொல்றீங்க?" அப்படின்னா, "ஆமாப்பா, நீ வந்து வேதா கூட வாழவே ஆரம்பிக்கலையே! இப்ப வரைக்கும் வேதா நீயும் ரொம்ப அந்யோன்யமா இருக்க மாரி என்கிட்ட நடிக்கிறீங்க, நல்லா தெரியும். ஆனா வந்து நீங்க 2 பேருமே வந்து இன்னமும் வந்து வாழ ஆரம்பிக்கலல்ல உங்க வாழ்க்கைய. அப்ப 4 பேர் 4 விதமா பேச தானப்பா செய்வாங்க." அப்படின்னோனே, என்ன பண்றதுன்னு தெரியாம விக்ரம் வந்து யோசிக்கிறாரு. "இங்க பாருப்பா, வேதா வந்து இந்த வீட்டு மருமக மட்டும் கிடையாது. உனக்கு பொண்டாட்டியாவும் இருக்கா. ஆனா அவ பொண்டாட்டிய ஒவ்வொரு நாளும் வந்து நீ நெனச்சு பார்த்ததே கிடையாது. அதனால இதுக்கப்புறம் நல்ல முடிவா எடுப்பா. அப்பதான் நம்ம குடும்பம் வந்து நல்லபடி இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அடுத்து வந்து விக்ரம் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. உடனே வந்து வேதா கிட்ட என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா வந்து அவங்க ஃப்ரெண்டு வராரு. "என்னடா ஒரே குழப்பத்துல இருக்க?" அப்படின்னோனே, அவங்க அப்பா சொன்னதெல்லாம் சொல்றாரு. "டேய் டேய் டாடி கரெக்ட்டா தானடா சொல்றாரு. நீ வேதா கூட உன்னவும் லைஃப் வந்து வாழ ஆரம்பிக்கலல்ல. அதனால தான் அவர் அப்படி சொல்றாரு. அதனால தான் மத்தவங்களும் அப்படி பேசுறாங்க. டேய் நான் எப்படிடா வேதா கூட வேதா என்ன எதுக்காக கல்யாணம் பண்ணீங்க? டேய் எதுக்காவது கல்யாணம் பண்ணின்னு போட்டும்டா. அதெல்லாம் முக்கியம் இல்லடா. வேதாவும் பொண்டாட்டி. அதனால நீ வந்து உன் மனசுல வேதா இருக்காளா இல்லையா? நீயே சொல்லு. எனக்கு நல்லா தெரியும் நீ வேதா விரும்புற விஷயம்." அப்படின்னு. "டேய் அது வந்துடா எனக்கு நல்லா தெரியும்டா. சொன்னா கேளுடா. இதுக்கப்புறமும் வந்து நீ இப்படியே இருந்தீன்னா உங்க வாழ்க்கை இப்படியே தான் இருக்கும். 4 பேர் பேச தான் ஆரம்பிப்பாங்க. அதனால உன் வாழ்க்கைய வாழு. புரியுதா? வேதா கிட்ட பேசி ஒரு முடிவுக்கு வாடா. இல்ல வேதா கிட்ட உன் விருப்பத்தையாவது சொல்லு." அப்படின்னோனே, விக்ரம் வந்து யோசிக்கிறாரு. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து வந்து சரி ஓகே நான் வேதா கிட்ட என் விருப்பத்த சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாரு. அடுத்து வந்து வேதா கிட்ட நெறைய சந்தர்ப்பங்கள்ல சொல்றதுக்காக வராரு. ஆனா வேதா கிட்ட சொல்லவே முடியல. என்னடா இது சொல்ல முடியாமயே இருக்கே! நம்ம என்னதான் பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. ஒரு சந்தர்ப்பத்தில வேதா வந்து தனியா வந்து விக்ரம் கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து விக்ரம் வந்து கைய பிடிக்கிறாரு. வேதா அதிர்ச்சியடை "என்ன விக்ரம் வேணும்?" அப்படின்னோனே, "அது வந்து வேதா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்." சொல்லுங்க விக்ரம்." அப்படின்னோனே, இல்ல அது வந்து நம்ம எதுக்காக கல்யாணம் தன்விக்காக கல்யாணம் பண்ணிக்கணும். நம்ம தன்விக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கணும். இருந்தாலும் நீங்க சொல்ல வர்றது எனக்கு புரியல விக்ரம்." அப்படின்னு சொன்னோனே, "இல்ல வேதா அன்னைக்கு அந்த ஒரு மாதிரி பேசினார்ல, ஆமா நம்ம வாழ்க்கைய ஆரம்பிச்சா என்ன?" அப்படின்னோனே அதிர்ச்சி அடைகிறாங்க வேதா.